இப்போ நம்ம பார்க்குற போது என்னென்னா கர்நாடிக் வாரோட கடைசி வார் 3ஆம் கர்நாடிக் வார். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் வந்து 46ல் ஆரம்பிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 4 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 46ல் ஆரம்பிக்கும். அதுலேருந்து 2 4 6 அங்கே இருக்குது. அப்புறம் மீதி என்னன்னா 46லேருந்து 48 வரைக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வருஷம் தான். அதான் 2 மட்டும் இருக்கவே இருக்காது. ஸோ 2 வருஷம் நடந்திருக்கும். மீதி 2 போருமே 5 வருஷம் நடந்திருக்கும். அதில் ஊடையில் கர்நாடக போர் 2ல் வந்து ஆம்பூர் போர் வந்துடுது, ஆரணி போர் வந்துடுது. இங்கே வந்துன்னா பக்சார் பிளாசி போர் வரும். 3ஆம் கர்நாடக போரில் வந்து பிளாசி போர், பக்சா போர் வரும், வந்தவாசி போரும் வந்துடும். ஓகேயா, எல்லாமே அந்தந்த பிளேஸில் நடந்தது. பிளாசின்னு ஒரு பிளேஸில் நடந்தது. பக்சாருங்கிற ஒரு பிளேஸில். ஓகே, இந்த மாதிரி வந்தவாசிங்கிற பிளேஸில் அந்த போர் நடந்திருக்கும். அவங்களோட உரிமைகளுக்காக அவங்க வந்து போர் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம 3ஆம் கர்நாடிக் வாரை பார்க்க போகிறோம். ஐரோப்பாவில் 1756ல் தொடங்கி இது வந்து 7 ஆண்டு போரோட மெயின் காரணமே ஐரோப்பாவில் 7 ஆண்டு போர் நடந்திருக்கு. அதனால தான் இங்கே வந்து இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் போரிட்டுருக்காங்க. ஸோ வட அமெரிக்காவிலும் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இங்கே இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வங்காளத்தில் என்ன வந்துச்சுன்னு பார்ப்போம். பிளாசி போர், பிளாசிங்கிற பிளேஸில் நடந்திருக்கும். இது யாருக்கு இடையில் நடந்திருக்கும் அப்படின்னா வங்காள நவாப் அரசர் சிராஜுத் தௌலா. இது ஒரு வாசிக்கலாமா? பிளாசி போர் 1757. இதுவும் ஜூன் 2 ஐ திங்க். நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. தப்புனா என்ன கரெக்ட் பண்ணுங்கள். ஜூன் 2 வந்து பிளாசி போர் வந்திருக்கும். வங்காளத்தில் உள்நாட்டு வணிகத்தில் பங்கேற்பதற்காக வங்காள நவாபுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தாமல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வணிகக்குழு முகலாய அரசு வழங்கிய வணிக உரிமைகளை தவறாக பயன்படுத்தியது. இதை தவிர வங்காள நவாப் சிராஜுத் தௌலா பகை கொண்டிருந்த அவருடைய சகோதரன் மகனுக்கு வணிகக்குழு அடைக்கலம் வழங்கியது. அவரை தன்னிடம் ஒப்படைக்குமாறு நவாப் கேட்டபோது வணிகக்குழு மறுத்துவிட்டது. இதனால் வில்லியம் கோட்டையை கைப்பற்றி ஆங்கிலேயர் சிறையில் அடைத்தனர். பிளாசி போர் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா அல்லிநகர் உடன்படிக்கையின்படி முடிஞ்சிருக்கும். அந்த புக்கில் இல்லை, பட் அதான் ட்ரூத். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வங்காள நவாப்பால் கைது செய்யப்பட்ட இதுதான் வந்து என்னென்னா இருட்டறை துயரம். கிட்டத்தட்ட அந்த ஐலாஸ் ஆஃபேல் மாதிரி தான். இத்தனை பேர் ஐரோப்பியர் 146 ஐரோப்பியர் 18க்கு 15 அடி அளவில் ஒரு அறையில் வச்சு அடைச்சி மூச்சு திணறியே இறந்து போயிட்டாங்க. இதுதான் இருட்டறை துயரம்னு கூட சொல்கிறாங்க. பிளாசி போர் வந்து வணிக நிறுவனமாக இருந்த வணிகக்குழுவை பிளாசி போர் மூலமாக வணிக நிறுவனமாக இருந்த ஆங்கில கிழக்கிந்திய வணிகக்குழு வந்து இறையாண்மை கொண்ட அரசியல் சக்தியாக மாறியது. மீர் சாபத் வந்து வங்காள் நவாப் ஆகிறாரு. ஏன்னா சிராஜுத் தௌலா வந்து எங்கேயோ போயிடுறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மீர் ஜாபர் வராரு வந்து கல்கத்தாவின் மீதான வணிக குழுவின் இறையாண்மை அங்கீகரிக்கப்படுது. தன்னுடைய படைகளை பராமரிப்பதற்காக வணிக குழுவிற்கு நிலம் கொடுத்துருக்காங்க. மீர் ஜாபருக்கு பதிலாக அதுக்கப்புறம் மீர் ஜாபருக்கு அப்புறம் மீர் காசிம், மீர் ஜாபர், மீர் காசிம். ஓகே, மெயினாக அப்படின்னா மீர் ஜாபர் வந்து அங்கே நவாப்பாக இருந்திருக்காரு. இதில் பிளாசி போரில் மீர் ஜாபர் வந்து நவாப்பாக இருந்திருக்காங்க. அந்த அதிகாரி ஒருவரையுமே மீர் ஜாபர் வந்து தனக்கு கூட வச்சுருக்காங்க. மீர் ஜாபருக்கு அப்புறம் மீர் காசிம் நவாப் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பக்சார் போர் அப்படின்னா வங்காளத்திலேருந்து தப்பியோடைய மீர் காசிம் 2ஆம் ஷா ஆலம் அவத்தின் நவாப்பான சுஜாவுத் தௌலா ஆகியோரோடு கூட்டு சேர்ந்தார். சுஜாவுத் தௌலா, சிராஜுத் தௌலா, ஷா ஆலம். ஓகே, இந்த பக்சார் போர் வந்து யாருக்கு நடுவில் நடந்திருக்கும் அப்படின்னா மீர் காசிமுக்கும் முகலாய அரசர் ஷா ஆலம் 2ஆம் ஷா ஆலம் அவங்களுக்கு நடந்திருக்கும். இந்த உடன்படிக்கை வந்து இந்த பக்சார் போர் வந்து எப்படி முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னா அலகாபாத் உடன்படிக்கை. அது வந்து அல்லிநகர் உடன்படிக்கை. இது அலகாபாத் உடன்படிக்கையின்படி வந்துடும். அதுபடி அந்த உடன்படிக்கையின்படி என்ன அர்த்தம் அப்படின்னா 3 பிளேஸில் வந்து இவங்க வந்து திவானி உரிமை, அதாவது வரி வாங்குகிற உரிமை,
அவங்க வந்து வாங்கிக்கிடுவாங்க. எந்தெந்த இடத்துல அப்படின்னா நிலவரிங்க வங்காளம், பீகார், ஒரிசா இந்த இருக்கு பாருங்க. வங்காளம், பீகார், ஒரிசா இந்த 3 பிளேஸ்லேயும் நிலவரி வந்து அவங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கடைசியாக ஆங்கிலேயர் வங்காளத்தின் ஆட்சியாளராகவே மாறிட்டாங்க. சும்மா ஒரு ஆள் 2 ஆள் போயிட்டு இருந்தவங்க வங்காளத்தின் ஆட்சியாளராக என்ன செஞ்சுட்டாங்க மாறிட்டாங்க. 3ஆம் கர்நாடக வார் அப்படின்னாலே அங்கே ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 ஆண்டு போர் தான். 7 ஆண்டு தொடர்ந்த புரட்சி நடந்தது தான். இதில் முக்கியமாக ஆன்சர் வந்து யார் வரனா கவுண்டி லாடி என்பவரை இந்தியாவில் உள்ள பிரெஞ்சு படைகளுக்கு தலைமை தளபதியாக வந்திருக்காரு. இந்தியாவில் உள்ள பிரெஞ்சு படைகளுக்கு தலைமை தளபதியாக வந்தவர் யாருன்னா கவுண்டி லாலி. லாலி வந்து டேவிட் கோட்டையை வந்து கைப்பற்றிட்டாங்க. அப்புறம் தஞ்சாவூரை முற்றுகையிட்டு இருக்காங்க. ஆனால் பதம் எதுவும் கிடைக்கல. அதனால என்ன பண்ணாங்க, ஆனால் அவரால் தர இயலவில்லை. புதுச்சேரி ஆங்கில படைகளை தாக்கும்போது இருந்தால் ஒரு பைசா லாபம் இல்லாமல் தஞ்சாவூர் முற்றுகையிட ஒரு வேளை புதுச்சேரி தாக்கப்பட்டால் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேண்டாம். ஓகேயா. அதுக்கப்புறம் வந்து புஸ்லி லாலி கூட்டுப்படை வந்து இது மெயினாக 3ஆம் கர்நாடக வார் அப்படின்னாலே 7 ஆண்டு போர், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்தவாசி போர் அப்படின்னா அது வந்து பாரிஸ் உடன்படிக்கை. வந்தவாசி போர் அப்படின்னா சார் அயர்குட் என்பவரின் தலைமையில் தான். சார் அயர்குட் என்பவரின் தலைமையில் புதிய ஆங்கில படை பிரிவு வந்து சேர்ந்தது. 1760 ஜனவரி மாதம் இறுதி போர். அயர்குட் லாலி ஆகியோரிடையே வந்தவாசியில் வந்து நடைபெற்றது. கூட்ட லாலி ஆகியோருடைய இதில் வந்து புஸ்லி வந்து இறந்துடுறாங்க. புஸ்லி வந்து இறந்துடுறாங்க. லாலி வந்து புதுச்சேரிக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இது நம்ம ஒரு உடன்படிக்கையை போட்டு இதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு 1763 வந்து பாரிஸ் உடன்படிக்கையை போடுறாங்க. அதுபடி புதுச்சேரியும் சந்தன் நகரும் மீண்டும் பிரெஞ்சுக்காரர்களுக்கே கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். இதோட நம்ம இந்த லெசன் 16 வந்து முடியுது. லெசன் 16ஓட ஷார்ட் வீடியோ ஒரு சின்ன ரீகேப் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வரும். அதை பாருங்கள். ரொம்ப ரிவிஷனுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.